ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சிவசங்கரம். Question from கோவிந்தன் சார். இத்தாலியில் உள்ள மிலன் நகரில் முன்பு ஒரு முறை பேசிய கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் நானும் இயேசுவை கொல்வதற்கு பங்களித்தேன் என்று பேசியிருக்கிறார். அவர் சொன்னதன் அர்த்தம், எனது பாவத்தையும் அவர் மன்னித்தார், அதனால் அவரது மரணத்திற்கு நானும் ஒரு காரணம் என்பதுதான். இயேசு கிறிஸ்து கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஒரு தியாக உயிரினம். இயேசுவைப் போலவே யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகள், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், காஞ்சி பெரியவர் போன்ற மகான்களும் இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்க வந்த ஆட்டுக்குட்டிகள்தான். உலகத்தாரின் பாவங்களை சுமந்ததால்தான் இயேசு கிறிஸ்துவைப் போல கர்ம வினையால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுவது சரிதானா? உடல் ரீதியில் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த உலகத்தாரின் கர்மாக்களை ஏற்றுக்கொண்டதுதான் காரணமா? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி அதோ வருகிறது அப்படின்னு யோவான் ஸ்நானகன் செயின்ட் ஜான் சொல்கிறான். இப்போ இயேசு எதுக்காக வந்தாருன்னா, அந்த பர்டிகுலர் போர்ட்ஃபோலியோ மூமெண்ட்டுக்காக வந்தார். உலகத்தில் அந்த நேரத்தில் நிறைய பாவம் இருந்தது. அந்த பாவங்களை தான் தாங்கி சிலுவையிலே ரத்தம் சிந்துகிற காரணத்தினால அவர் அவருடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டிய நிலைக்கு அவர் ஆளானார். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதனால் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டின்றது தான் அவருடைய இன்ட்ரொடக்ஷனு. ஆனால் ரமண மகரிஷி இருக்கார். அவர் மதுரையிலேருந்து சின்ன பையனாகவே வந்து உட்காந்துட்டார். அவர் யார் கர்மாவையும் வாங்கினதே கிடையாது. அவர் பாட்டிக்கு உட்காந்துட்டு இருப்பார். யாராவது அவர்கிட்ட போனால் நான் யாருன்னு விசாரம் பண்ணு அப்படின்னு ஒரே ஒரு உபதேசம் கொடுத்தாரு இல்லையா, ஆகிப்போச்சு. அதே மாதிரி தான் மற்ற மகான்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கூட காளிக்கு பூஜை பண்ணி மணியாட்டி பூஜை பண்ணிகிட்டு இருந்தார் தவிர அவர் யாருடைய கர்மாவையும் வாங்கினதா சரித்திரமே கிடையாது. ராம் சுரத்குமார் சுவாமி, he used to allow people or ask people to chant ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மாதிரி. அதனால் இந்த வேலை இருக்கு இல்லையா, இது மோஸ்ட்லி லைக் ஏ டாக்டர்ஸ் ரோல். ஒரு டாக்டருங்கிறவன் ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுக்கறதுனாலையோ உங்கள் கர்மாவை வாங்கிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. he gives a prescription because that is his role. அதனால் இயேசு அந்த வேலைக்கும் இதுக்கும் இல்லை. கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவருடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்ன? மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமதுரை தான் பிறந்தான். உலகத்தில் அப்போ பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அந்த பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக அவர் மதுராபுரியில் அவதரித்தார். அவருடைய நோக்கம் பாவங்களை வாங்கி கொள்வதல்ல, பாவப்பட்ட ஆத்மாக்களை எல்லாரையும் ஐக்கிறது தான். He came to do the role of சங்கரா. அதனால தான் அவர் சொல்லுவார், ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, ருத்ரர்களுக்குள் நான் சங்கரன் என்ற நிலையில் இருக்கிறேன். அதுதான் அவருடைய செயலாக இருந்தது. ராமருக்கு அந்த வேலை கிடையாது. ராமருடைய வேலை என்ன? ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்மம். ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் யாரை கும்பிடுகிறோமோ அவன் ரெப்ளிகா ஆஃப் தர்மான்றது. அப்போ தர்மத்தை காப்பாற்றுவதற்காக ராமருடைய அவதாரம் உலகத்தில் வந்தது. அதனால் கம்பர் ராமனை பற்றி வர்ணிக்கிற போது மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிறார். ஒரு மனிதனாக வந்து மனிதனாகவே வாழ்ந்து அவன் இந்த உலகத்தில் பல செயல்களை சாதித்து போதித்து போனான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு இந்த வேலை தான் இவங்களுக்குன்னு இருக்குது. ஒரு வாத்தியார் போய் வக்கீல் வேலையை செய்ய முடியாது, ஒரு வக்கீல் டாக்டர் வேலையை செய்ய முடியாது, டாக்டர் வக்கீல் வேலையை செய்ய முடியாது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. இட்ஸ் கால்ட் அஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஒரு டாக்டர் எல்லாருக்கும் மருந்து கொடுத்து க்யூர் பண்ணுறதுனாலையோ ஆப்ரேஷன் பண்ணுறதுனாலையோ அவங்க கர்மாவெல்லாம் அவர் வாங்கிக்கிறாருன்னு நம்ம நினைக்க தேவையில்லை. எஸ் பின் ஆஸ்ட் டு டூ தட் ரோல், அவ்வளோதான். அந்த ரோலை ப்ளே பண்ணுறதுக்காக அவருக்கு கொடுத்துருக்காங்க, அதை அவர் செஞ்சுட்டு போகிறார். அதனால் எல்லாருக்கும் இந்த மாதிரியான கர்ம நிவர்த்தி கொடுக்குற வேலைகள் வராது. அண்டு யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க அதை செய்வாங்க. அதுக்கு அவங்க அந்த கர்மாவை அவங்க வாங்கி அனுபவிக்கணும். இப்போ ஒன்று கடங்குது, நிறைய சொத்து யார்கிட்டயா வந்தால் அவன் கடனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், உன் கடனை கழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்.
அந்த மாதிரி முற்பிறவிகளில் யார்கிட்ட நிறைய புண்ணியம் இருக்கோ அவங்க அவங்களுடைய புண்ணியத்தை கொஞ்சம் கொடுத்து உங்களை காப்பாற்றுவாங்க, அவ்வளோதான். இதை ஒவ்வொருத்தர் செய்கிற மெத்தடும் வேறையாக இருக்கும். உளுந்தூர்பேட்டில் சங்கரலிங்க சித்தர்னு இருந்தார். நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா போய் இட்லி வாங்கியா அப்படின்வார். அந்த ஹோட்டலில் உளுந்தூர்பேட்டில் இருக்கிற ஹோட்டலில் போய் நீங்கள் இட்லி 4 வாங்கி வரணும். 2 இட்லி தனியாக எடுத்து வச்சுருவார். மீதி 2 இட்லி ஒன்று எதிரில் உட்கார சொல்லி அந்த இட்லி இல்லையா அது உன் கையில் வச்சுனே வருவார். நீ இப்படி சாப்பிட்ணும். அப்புறம் கையில் தண்ணி கொட்டுவார், அதை நீ இப்படி குடிச்சிடணும். அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு ஜபம் இருக்கும் உள்ள. அந்த 2 இட்லி ஒன்று கொடுக்கறதுக்குள்ளோ அவர் அந்த ஜபத்தை பண்ணி உனக்காக 100 ஜபம் 108 ஜபம் அப்படின்னு மைண்டில் கணக்கு வச்சு உன் கர்மாவை கழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு நிறைய இருக்குது, நிறைய துட்டு இருக்குது, உனக்கு 100 ரூபாய் கொடுக்குறாருன்ற மாதிரி. அது இதே ஏழைங்கெல்லாம் போனாங்கன்னா அவரே ஒரு கஞ்சி காய்ச்சி வச்சுருப்பார். ஏன்னா வசதி இருக்காது அவங்களுக்கு. இல்லை இந்த 2 எக்ஸ்ட்ரா இட்லி உங்கள்கிட்ட வாங்கினார் இல்லையா, அதை வாங்கி ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இஸ் மெத்தட் வேர் வெரி டிஃப்ரெண்ட். தலையாட்டி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கொல்லிமலைக்கு போய் அங்கே இருக்கிற மூலிகைகளை பற்றியெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அந்த மூலிகைகளை வச்சு அவர்கிட்ட போகிறவங்களுக்கு இதை சாப்பிடுன்னு சொல்லி அவர் க்யூர் பண்ணுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையில் செய்தார்கள். நம்ம சாமி இருந்தார், ஜனக மகரிஷியுடைய அவதாரமாக உலகத்தில் திருவல்லம் சிவன் கோயில் எடுத்து கட்டினவர் இருந்தார். குடியாத்துக்காரு, பிறப்பால் வண்ணான். அவர் சிவானந்தான் பேர் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், யாராவது அவர்கிட்ட போனால் அவங்களுக்கு வில்வ விபூதி கொடுப்பார். ஏன்னா அங்கே இருக்கிற சிவன் பேர் என்ன, வில்வநாதீஸ்வரர். அதனால் வில்வ விபூதியை கொடுத்து சுமார் பண்ணுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் க்யூர் பண்ணுறதுல கூட இல்லை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட அவங்கவுங்களுக்குன்னு செப்பரேட் சிஸ்டம் அண்ட் டெக்னிக் இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ புத்தர் இருந்தார், அவர் பெரிய ஞானி. அவர் எதுக்காக வந்தார், உலகத்தில் எதுக்கு ஜனங்க கஷ்டப்படுறாங்க, நரை ஏன், திரை ஏன், பிறப்பு ஏன், இறப்பு ஏன், இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு போதி மரத்தடியில் உட்காந்து ஞானி ஆகிட்டார். ஆனாலே அவர் சொன்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன, ஒருத்தர் காட்டு வழியாக போகிற போது எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த காட்டில் அங்குலி மாலைன்னு ஒருத்தர் இருக்காங்க, யார் போனாலே அவங்க கட்டை விரலை வெட்டி கழுத்தில் மாலை மாதிரி கோத்துக்குவான், நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு. அப்போ புத்தர் சொல்கிறார், நோயாளி இருந்தால் தானே டாக்டரு, அதனால் நான் போகிறாரு. அவன் சொல்கிறான், நீ என் கண்ணுக்குள்ளே பார்க்காத, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார், இது பாவமெல்லாம் இல்லையா, நான் என்ன செய்ய என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு இதுதான் எனக்கு தெரியுன்றான். நீ போய் கேளு, உங்கள் குடும்பத்தில் இந்த பாவத்தில் பங்கு வாங்கிக்கிறாங்களான்ட்டு. அவங்க சொல்லிடுறாங்க, அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு சோறு போடுறது உங்கள் வேலை, கர்மாலாம் நாங்கள் வாங்க மாட்டோம். அப்போ அவன் வரான். வந்த உடனே இவர் என்ன சொல்கிறாரு, நீ வா, நான் அவனுக்கு இந்த நெகட்டிவ் ரோலை மாற்றித்தாருன்னு மகத நாட்டு ராஜா பிம்பிசாரங்கிட்ட அவனை கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டு, யாராவது புத்த மதத்தில் சேர்ந்துட்டான்னா அவன் சகோதரன் தானே, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, நான் ஒரு ஆளை கூட்டின்னு வந்திருக்கேன், அவனை நீ மன்னிக்கணுன்றாரு. சரின்றான். இவனை பார்த்து உடனே, உன்னால் எவ்வளோ பேர் கொலை பண்ணாங்கடா அப்படின்னு. இப்போ தானே ப்ராமிஸ் பண்ணேன்னு. சரி விட்டுறோம். இவர் அவனை கொண்டு போய் மொட்டை போட்டு சாமியாக்கி தன் கூடயே பிச்சை எடுக்கிறதுக்கு டெய்லி கூட்டின்னு போவார். கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த தனியாக போய் பிச்சை எடுக்கணும், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு சின்ன ஆலமரம் வராதுன்னு சொல்லிட்டார். அவன் போய் தனியாக பிச்சை எடுக்கிறான். யாருக்கும் அவனால் தொந்தரவு இல்லைன்னு எல்லோரும் அவனை கல் எடுத்து அடிப்பாங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் அவன் ரத்தம் வடிச்சிக்கிட்டு வடிச்சிக்கிட்டு புத்தர்கிட்ட நான் என்னை பார்த்து எல்லோரும் பயப்பட்ட காலம் போய் இப்போ பாரு எல்லோரும் என்னை கல்லால் அடிக்கிறாங்க, நான் உன் பேச்சை கட்டி இப்படி ஆயிட்டேனேன்னு. அப்போ புத்தர் சொல்வார், நீ எத்தனை பேருடைய கட்டை விரலை வெட்டினியோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், அவ்வளோ கஷ்டங்களையும் நீ கழிக்க வேண்டியிருக்கும், அப்போ தான் என்னாலே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு பாம்பு இருக்குன்னா அந்த பாம்பு சீராமல் இருக்கக்கூடாது, அதனால் நீ சீரலாம் ஆனால் கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு உபதேசம் கொடுப்பார். இப்படி யாரெல்லாம் கர்மாக்களை கழிச்சுக்கிட்டே வந்தாங்களோ உலகத்தில் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் ஆழ்வார்களில் பின்னால் வந்த ஆழ்வார்களில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ராஜப்பலவைன்னு ஒரு வியாதி வந்தது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு சிஷ்யர் சொல்கிறார், நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், உங்கள் வியாதியை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. இல்லை, என் கர்மம் நான் தான் கழிப்பேன், அந்த மாதிரி எப்பயுமே நீ யோசனை கூட பண்ணக்கூடாதுன்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவர் த்ரோட் கேன்சரில் கஷ்டப்படுறாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய பக்தர் இருந்தார். அவர் பேர் நாகமஹாசை.
அவர் சொல்கிறார், உங்கள் கர்மாவை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அதே பதில் தான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார், என் கர்மாவை நான் தான் அனுபவிக்கணும், அதனால் நீ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லி. அவருடைய பக்தர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் காளிகிட்ட தான் டெய்லி பேசுகிறீங்களே, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்காவது இந்த த்ரோட் கேன்சர்லேருந்து ஒரு எக்ஸம்ஷன் கேட்கலாமேன்னு. நான் எதுவுமே எனக்காக கேட்டதே இல்லையடாங்கிறார். பரவாயில்ல கேளுங்க. மறுநாள் எல்லா கோடிங்களும் கேட்டிங்களும் வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணீங்க. அவர் சொல்லிட்டா, நீ ரொம்ப போலாபாலா, ரொம்ப அப்பாவி, ஜனங்கள்லாம் அயோக்கியனுங்க, ஸ்மார்ட், அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பவரை இவங்க நடில் பக்த நாட்டம் நடித்து ஏமாற்றிடுவாங்க, அதனால் நீ ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற விவேகானந்தங்கிட்ட உன் பவர் தவத்தெல்லாம் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு. இது இன்னொரு விதமான வழி. ஸோ ரமணர் கேன்சரில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கார். அப்போ வேலூர்லேருந்து டாக்டர்லாம் வராங்க. டாக்டர் சொல்கிறாரு, நாங்கள் அனஸ்தீசியா கொடுக்கணும் அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, அனஸ்தீசியா கொடுத்தா நான் கடவுளை நினைக்க முடியுமான்னு. அதெல்லாம் மாட்டிங்க அப்படின்னு. அப்போனா நான் கஷ்டத்தை தாங்கிக்கிறேன்னு சொல்லி மூக்கு கண்ணாடி போட்டுன்னுட்டு இந்த புக்கு இப்படி கையில் வச்சுக்கிட்டு தனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இந்த கையை கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணுன்னார். ஸோ அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கும் வில்லிங்காக இருந்தாங்க. அதே நேரத்தில் கடவுளை மறந்துடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியத்திலையும் அவங்க இருந்தாங்க. அதனால் உலகத்தில் வந்த எல்லா மகான்களையும் நீங்கள் ஒவ்வொருத்தர் லைஃப்பையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மகானுடைய லைஃப்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான அனுபவங்களை கடவுள் கொடுத்துருப்பார். அதெல்லாம் அவங்க தாங்கினாங்க, யாராக இருந்தாலும் தாங்கினாங்க. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும், நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் எல்லாத்துக்கு முன்னாலேயும் ஒரு ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு, ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. அதனால் யார் லைஃப்பில் என்ன கெட்டது நடக்கிற மாதிரி தெரியுதோ அதெல்லாமே விட்ட குறை தொட்ட குறை அதனால் வருகிற விஷயங்கள் தான். இல்லாத எதுவும் உன்னை பாதிக்கவே பாதிக்காது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். அதனால் எல்லா கர்மாவும் எல்லாருக்கும் உண்டு. ஒரு மனித சரீரத்தில் யார் வந்தாலும் அவங்களுக்கு கர்மா உண்டு. இப்போ ராமசுரத்குமார் சாமி பன்னெண்டு பிள்ளைக்குட்டி எல்லாம் விட்டு திருவண்ணாமலையிலேருந்து உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 45-50 வருஷம் ஜபம் பண்ணினே இருந்தால்தான் அவருக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வருது. ரங்கபாஷ நர்சிங் ஹோமில் ட்ரீட் பண்ணுறாங்க, க்யூர் ஆகலை. லாஸ்ட் டேஸில் ஒரு டாக்டர் 2 நர்ஸ் கூடவே இருந்தாங்க திருவண்ணாமலையில். அண்ட் அந்த கஷ்டத்தோடையே தான் ஒரு உயிர் பிரிஞ்சது. எனக்கு ஒரு தடவை உத்தரவாச்சு, நீ 108 சிவன் கோயிலில் போ, ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து எல்லா கோயிலையும் சுற்றி திருவண்ணாமலையில் வந்து 108வது கோயிலாக முடியும் அப்படின்னாங்க. எதுக்கெல்லாம் நமக்கு தெரியாது, நான் எல்லா கோயிலும் சுற்றினேன். நீ நினைக்கிற மாதிரி 108 கோயில் ஈஸியாக கிடைக்காது. நேற்று கட்டின கோயிலில் தான் கிடையாது, பழமையான கோயில்களை தேடி போகணும். ஆல் ஓவர் இந்தியா எங்கெங்கே ஸ்ரீசைலம் எங்கே, கேதார் எங்கே, அந்த மாதிரிலாம் போனேன். நான் திருவண்ணாமலைக்கு 108வது கோயிலாக வந்தேன். அன்றைக்கி அவருடைய ஜீவசமாதி இருக்கு இல்லையா திருவண்ணாமலை ஆசிரமத்தில், அதுக்குள்ளே ஸ்பிரிட்டில் நான் உள்ளே போகிற மாதிரி எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுத்தாங்க. அதாவது நாட் திஸ் பாடி, ஸ்பிரிட். அவர் வந்து சிவலிங்கத்தில் ஐக்கியப்படுத்தி உள்ளே சமாதி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால். அப்போ நான் வழக்கமாக அவர் உயிரோடு இருந்தபோது அவர் கால் பிடிச்சி விடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி சமாதிக்குள்ளே போய் நான் அவருக்கு உடம்பு பிடிச்சி விடுறேன். இந்த இடத்துல இந்த இடம் என் கை போகிற போது வேணாம், அங்கே வலிக்கும் அப்படின்றார். அப்போ எந்த கண்டிஷனில் அவர் வந்து கேன்சரில் உள்ளே போய் உட்கார்ந்தாரோ அதே கண்டிஷனில் தான் இன்றைக்கும் உட்காந்துருக்காரு. அந்த சமாதிக்குள்ளே அப்படியே தான் உட்காந்துருக்காருங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். இப்படி ஆன்மீகத்தில் எத்தனையோ நிலைகள் இருக்குது. நம்முடைய அனுபவங்கள் மூலமாக தான் இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பல அனுபவங்கள் இருக்கும். நான் அண்ணா நகரில் இருந்த காலம் எனக்கு ஒரு 10 வருஷம் ஒரே மாதிரி கனவு வரும். என்னென்னா, நான் கார்லேயோ மோட்டர் சைக்கிள்லையோ போனால் ஒரு அருவி கொட்டின்னு இருக்கும். அந்த மோட்டர் சைக்கிளில் காரை விட்டு அந்த அருவியை தாண்டி போனால் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு நான் போகிற போது ஒரு பாம்பு வந்து இப்படி தடுக்கும். இப்படியே வந்துன்னு இருக்கும். 10 வருஷம் வந்துன்னு. எனக்கு என்ன காரணம் எதுவுமே தெரியாது. இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன். திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை 4:30-6 ராவு காலம் இல்லையா, அப்போ 5 PM. நான் அப்போது ஜெயின் காலேஜில் டீச்சிங் பண்ணிட்டு இருந்தேன், ஈவினிங் காலேஜில். ஒரு பையன் குடியாத்தத்துலேருந்து சீசன் டிக்கெட் வாங்கின்னு வருவான் என் ஸ்டூடெண்ட்டு. அவன் சொன்னால், எங்கள் ஊரில் ஜிசி சம்பந்தம்னு ஒருத்தர் ஜோசியத்தில் கிங்கு சகாதேவ நாடின்னு ஒன்று இருக்குது சார், அதில் உங்களை பற்றி படிக்கிறேன்னு வாங்கின்னு போனோம். ரொம்ப நாள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது அங்கே இருக்குதுங்குதுன்னா நான் கண்டுக்கல. நான் திருவண்ணாமலையில் போய் வந்த உடனே மறுநாள் அந்த பையன் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு அவர் இதை கொடுத்தாருன்னு கொடுக்குறான். ஸோ கரெக்டாக 5 மணிக்கு அந்த ஓலையில் என்ன இருக்குது,
நீ திருவண்ணாமலையில் சாமியை நம்புறதுனாலையும் இந்த பிறவியில் நல்லவனாக இருக்கிறதுனாலையும் உன்னுடைய கர்மாவை உனக்கு சொல்லி அதிலேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கு முன்பிறவியில் திருப்பதி மலைக்கு போகிற வழியில் கபில தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு சிவன் இருக்கார், ஒரு குகை மாதிரி இருக்கும், ஒரு சில சிவன் ஒரு சில பார்வதி இருப்பாங்க. அதை ஒட்டி பழமையான ஒரு நம்மாழ்வார் சந்நிதி இருக்குது. அங்கே ஒரு ஏக வன்னி விருஷம் இருக்கும், ஒரு பாம்பு புத்து இருக்கும். இதுக்கு முன்பிறவியில் அங்கே ஒரு பெரிய மாணிக்க நாகம் இருந்தது. யாரையும் கடிக்காமல் இருந்தால் அந்த விஷம் பூரா மாணிக்கம் ஆகிடும். அது என்ன பண்ணும், அந்த மாணிக்கத்தை உமிஞ்சிட்டு சின்னதாயிட்டு பாம்பு பறக்கும், காற்று தான் சாப்பிடும். அந்த மாதிரி இருந்தது. நீ ஆசைப்பட்டு அந்த மாணிக்கத்து மேலே சாணியெல்லாம் வச்சுட்டாக்கா அது கண்ணு தெரியாது, அது அடிச்சுக்கிட்டு செத்து போகும். அந்த மாதிரி பாவத்தை செஞ்சுருக்க. அதனால் இந்த பிறவியில் தேவதா கடாட்சம் முறினும் உனக்கு எவ்வளவோ கடவுளுடைய அருள் இருக்குது, அது முழுமையடையாத அளவுக்கு இந்த கர்சு உன்னை தடுக்குது. அதனால் நீ உன்னுடைய நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி அந்த இடத்துக்கு போகணும். நம்மாழ்வார் சந்தி பக்கத்தில் அந்த வன்னி மரத்துக்கிட்ட அந்த பாம்பு புத்து இருக்குது. அங்கே போய் நீ மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் 11 லாகரிங்க பூ எடுத்துன்னுட்டு நேராக அந்த கபில ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீ வா, உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னா. அதே மாதிரி போனேன். எந்த ஒரு இடம் 10 வருஷமாக என்னை ஹான் பண்ணிக்கிட்டு இருந்தோ அதே இடம் எல்லாம் அப்படியே சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ணா நகரில் வீட்டில் நான் படுத்துன்னு இருக்கேன். அந்த பாம்பு வருது, கையை நீட்டு அப்படி நீட்டணும். நான் அவனை மன்னிச்சிட்டேன் 3 தடவை கொத்துது. அதுக்கப்புறம் உலகத்தில் யார் எங்கே பாம்பு கடிச்சாலையும் நீ என்னை நினச்சிக்கோ, நான் அந்த விஷயத்தை எடுத்து கொடுக்குறேன். அப்போ ஒரு சாபம். நம்ம கடவுளில் நம்பி இருக்கிற போது அதுக்கான விமோச்சனம், அதுலேருந்து வந்தால் ஒரு வரம் இல்லையா. எங்கள் பாம்பு கடிச்சாலும் நம்ம நினச்சா அதை வச்சு எடுக்கலாம்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆச்சு. இது ஒரு உதாரணம். எப்படியெல்லாம் நம்ம கர்மா நமக்கே தெரியாமல் இருக்கு. நான் இந்த பிறவியில் அதெல்லாம் பண்ணலை, இல்லை எந்த பிறவிலையோ பண்ணியிருக்கேன். அது இந்த பிரிவில் தொடர்ந்து அது நம்ம கடவுளை நம்புற போது நமக்கு வழி கிடைக்குது. நம்ம போகிறோம் வர்றோம், அது கர்சு மன்னிக்கப்படுகிறது, அது ஒரு வரமாக மாற்றப்படுகிறது. இப்படியெல்லாம் இருக்கு. இந்த வாழ்க்கையில் நம்ம போன பிறவிலையோ இந்த பிறவிலையோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற எல்லா தவறுகளுக்கும் தண்டனை உண்டு. தெய்வம் நின்று கொல்லும். ஊழிற் பெருவலி யாவுல. விதியை விட பெரிய விஷயம்னு எதுவுமே உலகத்தில் கிடையாது. ஊழ்வினை உறுத்து ஊட்டும். இதை நாட்டுகிறேன் யாம் ஒரு பாட்டுடைய செயல் தான் சிலப்பதிகாரம். கர்மான்னு ஒன்று இருக்குது, அதுக்காக தான் இதை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சிலப்பதிகாரம் எழுதினார். ஏன், பொற்கொள்ளனாக இருந்தவனை கோவலன் அதுக்கு முன்பிறவியில் கொன்னான். ஆனால் இந்த பிறவியில் கோவலன் மேலே தப்பில்லைன்னா கூட அந்த பொற்கொள்ளன் போட்டு கொடுத்து இவன் தான் திருடினான் ராணியோட சிலைன்றதுனால கோவலன் மடிவதற்கு அவன் காரணமாக இருந்தான். இதுதான் கர்மா தியரி. இதனால்தான் நான் இந்த புக்கை எழுதுகிறேன்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதுகிறார். இப்படி நீங்கள் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த ஊழ்வினை கர்மா, ஒரு பிறவி இது இந்த பிறவி இது எப்படி தொடருது, இதெல்லாம் நமக்கு சொல்லவே தெரியல. அவங்கவுங்களுக்கு அனுபவம் வந்தால் தான் இதில் உங்களுக்கு நம்பிக்கை வரும். வள்ளல் பெருமான் இருக்கார். அவர் பாவம் ஒரு வெள்ளை துண்டை கட்டிக்கின்னு கிராமமாக போயிருந்தார். ஏன்னா டவுனுக்குள்ளே வந்தாக்கா ஜனங்க கிட்ட நம்ம ஏதாவது மாயில் மாட்டிக்குவோன்றதுனால. அப்படி இருந்தவர் நடராஜர்கிட்ட அவர் விண்ணப்பம் சொல்கிறார். நடராஜ பத்துன்னு பேர். அது இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும்பாறையோ தந்திமுகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே. உனக்கு என்ன முருகனும் பிள்ளையாருந்தான் தான் பிள்ளையா, என்னை பார்த்தா உனக்கு பிள்ளை மாதிரி தெரியலையா? சரி, நான் என்ன தப்பு பண்ணனாவது சொல்லி தொலை. ஜனங்க நடந்து போகிற வழியில் நான் முள்ளு போட்டேனா? பெண்களை யாரையாவது லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி அதுக்கப்புறம் திடீர்னு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி பண்ணையா? இப்படி வரிசையாக ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார். ஒரு 10 லிஸ்ட்டு சொல்லு. நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ. இதெல்லாம் நீங்க வள்ளலார் சொல்றாரு. இந்த பிரிவில் அவர் பொண்டாட்டியை கல்யாணம் கட்டின்னு ஃபர்ஸ்ட் நைட்டே வேணான்னு போனவர். அப்போ இந்த தப்பெல்லாம் அவர் பண்ணலை.
என்ன காரணத்தினால நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியலையே நடராஜா அப்படிங்கிற மாதிரி அவர் பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறாரு. அப்போ நமக்கு எப்படி தெரியும் நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன மாதிரி கர்மாக்களை செஞ்சுருக்கோம், என்ன ஏது, ஏதாவது நமக்கு புரியுமா? அதனால் அது கரெக்டுன்னு விடணும். வெள்ளின விதியினை வெல்லமும் வல்லமும் அப்படின்னு இன்னொரு இடத்துல வரும். இது விதி மகனே இனி என் செய்குவன் அடமகனே அப்படின்னு ஒரு பாட்டு. விதி மகனேன்னு விதி நின்றது என் பிடர் பிடித்து உந்த நின்றது அப்படின்னு இன்னொரு. ஸோ விதின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நமக்கு தெரியாமல் போகலாம். இந்த பிறவியில் நான் நல்லா தானே இருக்கிறேன், நமக்கு எது கஷ்டம் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். எதுவுமே நமக்கு புரியாது. எதனால் நடக்குது என்ன எது இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கொஸ்டின். நமது கோவில்களில் 2 நாகங்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருப்பது மாதிரியான சிலைகளுக்கு செய்யப்படும் நாகர் வழிபாடு கருஷியஸ் மற்றும் ராட் ஆஃப் ஆசில்பியஸ் இவற்றை சுற்றி பின்னி பிணைந்திருக்கும் 2 பாம்புகள் கொண்ட நவீன மருத்துவ குறியீடு. மனித செல்களில் 2 பாம்புகள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்திருப்பது போன்று டபுள் ஹெலிக்ஸ் வடிவத்தில் இருக்கும் DNA ஈரிழை சுருள் வடிவம். இந்த 3 வடிவங்களிலும் ஒரே மாதிரியாக 2 பாம்புகள் பின்னி பிணைந்திருப்பது மாதிரி அமைந்திருப்பதற்கு ஆன்மீக ரீதியில் ஏதாவது காரணம் இருக்கிறதா? நம்ம முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வெர்டிபிரேன்னு பேர். அதில் 2 பாம்பு பின்னி பிணைஞ்ச மாதிரி ஏறுகிற எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுதான் குண்டலினி சக்தின்னு சொல்கிறது. அதனால் இந்த முதுகு தண்டு அதில் 2 பாம்பு பின்னி பிணைஞ்சி மேலே போகிறது, அதுதான் குண்டலினி சக்தி. அது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 பாம்பு அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு மெடிக்கல் சிம்பிளாகவும் அதை பிற்காலத்தில் மாற்றினாங்க. அதனால் இது ஸ்பிரிச்சுவலாக ஆரம்பிக்கப்பட்ட புரியப்பட்ட ஒரு விஷயம். பின்னால் மெடிக்கல் சயின்ஸ் என்ன 18வது நூற்றாண்டு வரைக்கும் எல்லாம் நம்ம ஆள் நாட்டு வைத்தியம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் மெடிசன்லாம் வந்துச்சு, ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் வந்துச்சு. ஸோ சிம்பிள் இப்போ நம்ம சரணம் அபயம் ஐஸ்வர்யம்னு வச்சு ஒரு சிம்பிள் வச்சுருக்கோம் சம்ரஷ்னாக்கு. அந்த சிம்பிள் என்ன, 2 பாதம். அப்போ இந்த பாதம் எதுக்காக வச்சுருக்கோம்? கடவுளுடைய பாதங்கள். சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கு எல்லாம், மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உடனாகவே இல்லாதது எல்லுங்கிற ஆழ்வார் மாதிரி 2 பாதங்கள். அது கடவுளுடைய பாதங்கள். அதுக்கு மேலே என்கல்ஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஜோதி வச்சுருக்கோம், ஒரு கை வச்சுருக்கோம். எதுக்காக இதெல்லாம் வச்சோம்? கடவுளுடைய பாதங்களை சரணாகதி செய்யணும். பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் அரகரா என்று அரற்றான் இல்லே அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அந்த சிம்பலை வச்சு சரணம் அபயம் ஐஸ்வர்யம். நீ கடவுளுடைய பாதங்களில் சரணம் செய்யணும். சரணம் செய்கிற போது அபயம் கிடைக்கும். சரணம் அபயம் ஐஸ்வர்யம்னா என்ன? வெறும் துட்டு இல்லை, ஆரோக்கியம். இந்த மாதிரி 8 விதமான ஐஸ்வர்யம், திருமணமாகிறது, குழந்தை, இதெல்லாம் 8 ஐயத்தில் வருது. அதனால் நம்ம சிம்பிள் இதுதான். சரணம் அபயம் ஐஸ்வர்யம் வச்சதுக்கு இதுதான் காரணம். இப்படி அன்னப்பட்சியை வச்சுருப்பாங்க ராமகிருஷ்ண மட்டில். அவங்க ஏன் வைக்கிறாங்க? அன்னப்பட்சி என்பது பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மாத்திரம் பிரித்து எடுத்துக்கிட்டு தண்ணியை விட்டுருவோம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நல்லது கெட்டதெல்லாம் இருக்கும். அதில் கெட்டது விட்டு நல்லது மாத்திரம் எடுத்துக்கோ, அதான் ஞானத்தை அடைவதற்கு வழின்னு புரிய வைக்கிறதுக்காக ராமகிருஷ்ண மட்டில் அந்த மாதிரி ஒரு சிம்பல் வச்சுருப்பாங்க இல்லையா. பாலுன்னு குறுகின்னு தெரிந்து அப்படின்னாங்க. பாலை உண்ணுகிற குறுகுனாக்கா அன்னபட்சி தெரிந்து அதை வைத்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு என்ன சொல் லைசன்ஸ்டு ஒரு கேரிகேச்சர்ஸ். ஏதோ ஒரு வகையில் அது ஒரு லைசன்ஸ், அவ்வளோதான். இப்போ நீ ஏதோ ஒரு கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் இருப்பாங்க, 63 நாயன்மார் வரிசையாக. இப்போ 63 செலகும் ஒரு மூஞ்சிக்கு இன்னொரு மூஞ்சிக்கு வித்தியாசமே இருக்காது, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். 63 நாயன்மாரையும் பார்த்து யாரும் வந்துருக்காங்க. அதே மாதிரி 12 ஆழ்வார்கள்ன்றோம். அதில் நமக்கு வித்தியாசமாக தெரியுது ஆண்டாள் ஒன்று தான். இதெல்லாம் அந்தந்த ஓவியர்கள் அந்தந்த ஸ்கல்ப்டருக்கு கிடைக்கிற லைசன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறாங்க. அதை பார்த்து பழகிறதுனால நம்ம அதான் நினச்சிக்கிறோம். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? இல்லை, தே லிவ்டு ஃபியூ 100 years பிஃபோர். ஸோ வி கான் கம்பேர். அதை வச்செல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் பொய்டிக்கல் லைசன்ஸ் மாதிரி. இது ஒரு ஆர்டிஸ்டிக் லைசன்ஸ். மகாலட்சுமியின் அம்சமான ருக்மணி தேவி ஒரு நாட்டின் இளவரசியாக பிறந்தவர்.
சிசுபாலன், ஜராசந்தன், சால்வன் போன்ற வலிமை வாய்ந்த மன்னர்கள் இருந்தபோதும் ஏன் பகவான் கிருஷ்ணரை ருக்மணி தேவி மணக்க ஆசைப்பட வேண்டும்? ருக்மணி தேவி பகவான் கிருஷ்ணரின் மீது கொண்டிருந்தது ஒரு தெய்வீக காதல் என்றால் அவர் தன்னை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்து கொள்ளுமாறு ஏன் பகவான் கிருஷ்ணருக்கு தூது அனுப்ப வேண்டும்? அதே மாதிரி கிருஷ்ணரின் நேசமிக்க சகோதரியான சுபத்திரையை கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்து கொள்ளுமாறு அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் ஏன் அறிவுரை கூற வேண்டும்? தர்மத்தை காக்க அதர்மத்தை கையில் எடுப்பதில் தவறில்லை என்று மகாபாரதத்தில் சொல்லும் கிருஷ்ணர் தர்மமாக இருந்தால் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் கூட அவளது காதலன் திருமணம் செய்து கொள்வதில் எவ்வித தவறும் இல்லை என்ற மாரலைத்தான் இதன் மூலம் கிருஷ்ணர் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறாரா? அப்படி இல்லை, இதெல்லாம் விட்ட குறை தொட்ட குறை. கிருஷ்ணர் யார்? மகாவிஷ்ணுவனுடைய சொரூபமாக உலகத்தில் வந்த ஒரு மனித உடல். இப்போது நீங்கள் சொல்கிற ருக்மணி சத்யபாமெல்லாம் யார்? ஸ்ரீதேவி, பூதேவி. இப்போ வெங்கடாஜலபதி சீனிவாசனா புத்துக்குள்ளே பூமியில் வர்றாரு. அப்போ மகாலட்சுமி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா, சண்டை போட்டுட்டு வந்துட்டு. ஏன்னா பிருகு ரிஷி காலில் எட்டி வச்சுட்டாரு அப்படின்றதுக்காக. ஸோ அந்தம்மா இங்கேயோ தவத்தில் உட்காந்துருக்கு. இவர் ராமராக இருந்த காலத்தில், ராமர் தான் வெங்கடாஜலபதி. கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்க சரஞ்சல உய்த்தாய் அண்ணா விண்ணூர் தூளும் வேங்கடமா மலைமையே அண்ணா பரந்த மார்புடைய ராவணனை வதம் பண்ணினியே நீ வெங்கடாஜலபதி அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. அதனால் ராமராக இருந்தபோது அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை ஆசைப்படுறான், வேதவதின்னு பேர். இவர் சொல்கிறார், அம்மா இந்த பிறவியில் எனக்கு ஒரே ஒரு மனைவி தான், உன் ஆசை நீ எப்பயாவது நிறைவேறணும். அவள் இங்கே ஆகாசராஜம் பொண்ணா பத்மாவதியாக நாராயணவனத்தில் பிறந்துருக்கான். புரியுதா? ஸோ இவர் கல்யாணம் பண்ணிக்கினே ஆகணும், இந்த மாதிரியும் கட்டிக்கினாலும் கட்டணும். அப்போது குபேரங்கிட்ட கடன் வாங்கி இவருக்கு கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதியாக இருந்தா இல்லையா, அவளுக்கு மனசில் குறை. கிருஷ்ணனுக்கு கல்யாணம் நடந்தபோது கிருஷ்ணன் துவாரகைக்கு போயிட்டார். இந்த அம்மா யமுனா பிருந்தாவனில் இருந்துச்சு. நம்ம கல்யாணத்தை பார்க்கலேன்னு குறை. அதனால் அந்த அம்மா இந்த பிரிவில் ஒரு தவ மூதாட்டியாக திருப்பதி மலை மேலே இருக்குது, பகுலா மாலின்னு பேர். ஸோ பகுலமாலியோட ஆசிரமத்தில் சீனிவாசன் சேர்றாரு. இவ போய் ஆகாசராஜன் பொண்ணு பத்மாவதியை கல்யாணத்துக்கு பேசி அதுக்கப்புறம் கடன் வாங்கி இவங்க சீனிவாச கல்யாணம் நடக்குது. சீனிவாச கல்யாணம் நடந்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தவத்தில் உட்காந்து இருக்கா இல்லையா, அந்த சும்மா இருப்பாளா? இதான் வந்துட்டா, என் கேள்விக்கு பதில் சொல்லடின்ட்டு இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி ஆகிப்போகுது. பெருமாள் பார்க்குறாரு, என்னடா தொந்தரவா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இவ இல்லையா மகாலட்சுமி, தன்னுடைய ஒரிஜினல் ஒய்ஃபு, அந்த மாரில் வச்சுக்கிட்டார். அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டார். பத்மாவதி கிட்ட சொன்னார், நீ கீழ் திருப்பதியில் இருந்துக்கிட்டே இருமா அப்படின்னு. அப்போ நீங்கள் கீழ் திருப்பதிக்கு போனால் அங்கே பத்மாவதி தாய் இருப்பாங்க. மேலே மலை மேலே மாருக்குள்ளேயே அந்த வச்சுக்கிட்டு வெங்கடாஜலபதி நின்று சேவை சாதிச்சுட்டே இருக்கார் இல்லையா. உங்கள் சீனிவாச கல்யாணம் கதையே இதுதான். அப்போ ஒவ்வொன்றும் காரணம் இருக்கா இல்லையா. யசோதை எந்த பிறவியில் இருந்தால் அவையும் பகுலாமாலியாக வரணும். ராமவாத காலத்தில் வேதவாதியாக இருந்தாவோ பத்மாவதியாக ஏன் பிறக்கணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போட்டுனே வாங்க. இப்படி பல பிரிவுகளுடைய வாசனைகள் நிறைவேறுகின்றன. ராமர் இருந்தார், அவர் வனவாசம் காலத்தில் இதுக்கு வந்தார். நம்ம பம்பா நதி இருக்கு இல்லையா, அங்கே வந்தார். பம்பா நதியை தாண்டி மேலே போனால் தான் சபரி பீடம். இந்த சபரி பீடம் தான் சபரி தவம் செய்து கொண்டிருந்த ஆசிரமம். சபரி சொல்கிறா, அப்பா மதங்க ரிஷியோட சிஷ்ய நான், இந்த மாதிரி நீ வரப்போகிறேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் குரு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு இழந்த பழத்தை கட்சி பார்த்து நல்ல சுவையாக இருக்கிற இழந்த பழத்தெலாம் கொடுக்குறா. சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு மோட்சம் கொடுப்பான்னு. அப்போ ராமோதர காலத்தில் ராமர் வந்த இடம், அவருக்கு அந்த சபரிக்கு மோட்சம் கொடுத்த இடம் இருக்கு இல்லையா. அதனால் இந்த பிரிவில் ராமர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஐயப்ப சாமியாக வந்தார். வர்றபோது திருப்பியும் அவருக்கு அந்த இடம் சபரிமலைக்கு போகணுங்கிற எண்ணம் வருது. அந்த சபரி பீடம் அந்த இடத்துக்கெல்லாம் வர்றார். ராமாயண காலத்தில் கைகை இருந்தா இல்லையா, அவளுக்கு ஒரு குறை இருந்தது. என்ன தான் இருந்தாலையும் நம்ம மகன் பரதம் பட்டம் காட்டலையேன்ட்டு. அப்போது காட்டில் கண்டெடுக்கப்பட்டவர் தான் ஐயப்பன் மணிகண்டன். அவளுக்கு ராஜசேகர பாண்டியன் இருக்கான் இல்லையா, தசரதன். கைகையை இருந்தா இல்லையா, அவள் தான் சிற்றன்னை. ராமாயண காலத்தில் கூனி இருந்தா இல்லையா மந்திரை, அவள் தான் மந்திரி. ஸோ அந்த கேரக்டர்ஸ் அப்படியே இந்த சபரிமலை ஐயப்பன் காலத்தில் வருது. அப்போ பட்டங்காட்டிலேயேன்ற குறையை நிவர்த்தி செய்யறதுக்காக இவர் காட்டில் போய் உட்காந்துக்கிறார் தவத்தில்.
உன் பிள்ளையே ஆடட்டும்னு சொல்லி பரதனுக்கு இந்த பிறவியில் அவர் சான்ஸ் கொடுத்துட்டார். அதான் வந்து ராஜசேகர பாண்டியனுடைய சிற்றன்னைக்கு பிறந்த ஆள் தான் இல்லை கேரளாவும் ஆண்ட ஆள். இப்படி எத்தனையோ பிறவிகளுடைய கணக்கை வேறு வேறு காம்பினேஷன்ஸில் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வராங்க. ரொம்ப சிம்பிள். இது ஒரு பரமபதம் போட்டு விளையாடுறோம். அதில் ஏணி கடிச்சா சீக்கிரம் முடிச்சிடலாம், ஏணி கடிச்சு பாம்பு கடிச்சா கீழே இறங்கலாம். இது மாதிரி ஒரு 4 பேர் 4 காயின் வச்சு விளையாடுற போது சில பேருக்கு டைரக்ட் ஏணி, சில பேருக்கு ஏணி பாம்பு இறங்கிறது ஏறுறது இப்படி நடக்கும். செல்லார் என்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்து நான் இழைத்தேன். இப்போ 4 பேரும் ஒன்றா தான் கேம் ஆரம்பிக்கிறாங்க. சில பேருக்கு லக்கு இருக்கிறது சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிறவியிலையும் இன்டர் கனெக்டட் ஆத்மாஸ் இருக்குது. அது அந்த பிறவியில் அதனுடைய லட்சியத்தை அடைய முடியலைன்னா இன்னொரு பிறவியில் அந்த லட்சியத்தை அடையுது. அது அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் டைம் கேப் இருக்கலாம். அதுக்கு இதுதான் காரணம். நீ வந்து பாம்பு நிறைய வந்துச்சு, உனக்கு ஏணி கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது இந்த உலகத்தில். இப்போ நம்மலாம் இங்கே வந்து உட்காந்துக்கிறோம், நமக்கெல்லாம் கனெக்ஷன் இல்லாமல் நம்மலாம் இங்கே வந்து கேளம்பாக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். வி ஆல் நோ ஈச் அதர். இதுக்கு ஏதோ ஒரு பிறவியில் நமக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. அதனால் நம்ம திருப்பி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கேருந்து நீ திருப்பதிக்கு போகிற போது சென்ட்ரல் ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்குகிற கவுண்டரில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரயிலில் அதே கம்பார்ட்மெண்ட்டில் எதிர் சீட்டில் உட்காந்துன்னு இருக்கலாம். இல்லை வேறு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் நீ திருத்தணிலையோ ரேணிகுண்டாலேயோ இறங்கி டீ சாப்பிட்ற போது பார்க்கலாம். இப்போ ஜர்னி ஒன்று இருந்ததுன்னா சந்திப்பாங்க. இந்த மாதிரி நாமெல்லாம் அடிக்கடி சந்திக்கிறோன்னா நாம் வந்து ஃபெலோ ட்ராவலர்ஸ். எப்பயோ மிஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம திருப்பியும் மீட் பண்ணுறோம். அகெயின் அண்ட் அகெயின் வி ஆர் மீட்டிங். ஸோ எவ்ரி திங் நீ வேடிக்கை பார்த்தா போகிறோம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் தேவரும் அறியா பூடகம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். கதையை எழுதியவன் கடவுள், தலை விதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனிதா மனிதா, இதே தான் வாழ்க்கை. அப்போ முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை. நாம் இந்த ஊரில் பிறக்கணும், இவங்களுக்கு பிறக்கணும்னு நினச்சிக்கிட்டெல்லாம் பிறக்கிறதே இல்லை. முதல் இடை கடைன்னு நம்ம வசத்தில் இல்லை. இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் நடந்தது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறது எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இது ஒரு ட்ராமா. இந்த ட்ராமாவில் நமக்கு நடிக்கிற ஒரு வேஷம் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 7 மணி 19 நிமிஷத்துக்கு சீன் என்ன, நம்ம கோயிலில் உட்காந்துருக்கோம், இந்த கேள்வி கேட்குறாங்க, அவங்க பாடுறாங்க, நம்ம பதில் சொல்லி நின்றுருக்கோம். இவ்வளோ தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அண்டு ரீப்ளே தான். அதனால் எதுவுமே புதுசு கிடையாது. உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாள் எல்லாம். அதே இட்லி புண்ணாக்கு தோசை தான் சாப்பிட்றோம். உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து. ஏதோ ஒரு ட்ரெஸ் ஒரு நாளைக்கு தூக்கி போட்டுற முடியுமா? 4 நாள் கழிச்சு அதே ட்ரெஸ் திருப்பி வரும். உடுத்ததே உடுத்து. பேசின சப்ஜெக்ட் இப்போ நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னா இதே மாதிரியான பதில் எந்த நாள் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லி தான் ஆகணும். ஸோ உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாளலாம். இப்படி தான் கடவுள் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நாட்கள், ஆயுசு இருக்கு இல்லையா, அது நம்மை அறியாமல் கழிந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்மா வேடிக்கை பாரு. பெரூராற்று படுவும் புனைன்றார். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த தண்ணியோட போக்கில் கட்டை போயினே இருக்கும். அந்த மாதிரி நாமளும் போயினே இருக்க வேண்டியதான். வாழ்க்கை என்ற கடலில் நாம் கட்டைகள், அது பாட்டிக்கு போயினே இரு, வேடிக்கை பார்த்துக்கினே இரு. அண்டு எல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க. புதுசாக நம்ம எதையும் செய்ய போகிறது. நீ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிச்சேன்னு நீ நினச்சா கூட அது கூட டெஸ்டினியில் இருக்கும். இப்படி தான் நீ அந்த ப்ராப்ளத்திலேருந்து வருவே அப்படிங்கிறது கூட டெஸ்டினியில் இருக்கும். ஏதோ நம்ம திடீர்னு சாதிச்சிட்டோம் அப்படின்லாம் நீ நினைக்க தேவையில்லை. எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி ரிட்டன். டெஸ்டினி இஸ் தேர் ஆல்ரெடி. கௌதம புத்தர் அரசமரத்தின் அடியில் ஞானம் பெற்றதால் பௌத்தம் அரசமரத்தை புனிதமாக கருதுகிறது.
அப்படி இல்லை, நம்ம ஊரில் பிள்ளையார் கூட அரச மரத்தடியில் உட்காந்துருப்பார். இதற்கு வந்துச்சா. ஸோ ஆலமரம், அரச மரம், இதுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு எனர்ஜெட்டிக் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஆள் முருங்கை மரத்துக்கிட்டேயே படுத்துன்னு இருந்தான்னு அவனுக்கு வியாதி வந்துடும். அப்போ முருங்கை மரத்தட்டில் படித்து வியாதி வந்தவனுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன தெரியுமா? அவன் 3 மாதம் வேப்ப இதில் முருங்கை மரத்தடியில் இருந்தாலும் திருப்பியும் அவனை 3 மாதம் வேப்ப மரத்தடியில் போடுறது தான். அதனால் எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் சில ஆர்கானிக்ன்றாங்க இல்லையா, உயிர் துடிப்புள்ள இல்லை மருத்துவ குணமுள்ள சில விஷயங்கள் இருக்குது. இப்போ சில பச்சை இலையை சாப்பிட்டாக்கா செத்து போகிறவங்க இருக்கிறாங்க. இதே சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, கரிசலாங்கண்ணிக்கீரை, என்னென்னமோ இருக்குது இல்லையா, பொன்னாங்கண்ணிக்கீரை, இதெல்லாம் தேடி தேடி பிடிச்சி நாமளே சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா. அதனால் எல்லாத்துலேயும் நல்லது இருக்கும், எல்லாத்துலேயும் கெட்டது இருக்கும். நாம் அதை ஆராய்ச்சி பண்ணி எது நல்லதோ அதை எடுத்துக்கணும், அவ்வளோதான். எல்லா மரங்கள்லேயும் பவர் இருக்குது. இப்போது மரம் இருக்குது, அந்த மரத்தை எதுக்காக சுற்றுறாங்க? இவன் விடுற கெட்ட காற்றை அது வாங்கி நல்ல காற்றா இவனுக்கு கொடுக்குது, அது ஒரு காரணம். ரெண்டாவது, ஹெல்த்துக்கு ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ குழந்தை இல்லாதவங்க இருக்காங்கன்னா அவங்கள இந்த மரத்தை சுற்று அப்படின்வாங்க. அவங்க அந்த 3 மரம் நட்டுருக்கிற இடத்துலையோ எங்கேயோ போய் அதெல்லாம் சுற்றி சுற்றி வருவாங்க. ஏன் சுற்ற சொல்கிறாங்க? இவங்க உடம்புல இருக்க ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த மரத்தை இவங்க சுற்றி வர்ற போது இவங்களுக்கு யூஸ் ஆகுது. அதனால் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வந்து ஸ்தல விருட்சம்னு வாங்க. இந்த கோயிலுக்கு உள்ள விருட்சம்னா மரம் எதுன்னு. இப்போ ஏக ஆம் மரம், மாமரம் இருக்கு இல்லையா, அதுதான் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். அப்போ ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், எத்தனை அம்பாள் கோயிலில் வேப்ப மரம் இருக்குது. மேல்மருவத்தூரில் வேப்ப மரத்தில் பால் வடிஞ்சி தானே அந்த இடம் இதாச்சு, ஃபேமஸ் ஆச்சு. ஸோ சில வகையான மரங்களுக்கு அந்த பவர் இருக்குது, அந்த ஏதோ ஒரு எனர்ஜி இருக்குது அதில். நமக்கு தெரிஞ்சாலையும் தெரியலனாலையும் பெரியவங்க சொன்னபடி நம்ம செஞ்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும். இப்போ ஜாண்டிஸ் வந்துடுது, கிளநல்லி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஹெர்ப். அது அப்படின்னா நல்லா தானே ஆகுது. இங்கே மயிலாப்பூரில் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாங்க, காமாலை. ஸோ எவ்வளோ மோசமான காமாலை இருந்தாலும் நீ இங்கிலீஷ் மெடிசனுக்கு போனால் ரொம்ப கஷ்டம், நாளாகும். ஸோ அந்த மயிலாப்பூரில் அந்த ஆள்கிட்ட போனேன்னாக்கா வெறும் வயிற்றோடு போகணும். அவன் ஒரு மருந்து கொடுப்பான். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அந்த பித்தங்கித்தெல்லாம் காமாலைக்கு எது காரணமோ ஜாண்டிஸ்க்கு அதெல்லாம் வாந்தி ஆகிடும். ஒரே நாளில் நல்லாயிடுவேன் நீ. இல்லைன்னா எவ்வளோ நாளைக்கு இந்த டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்ணும் உட்காந்துருப்பேன். அதே மாதிரி இந்த யானை கவனிக்கிட்ட ஒரு ஆள் இருக்குது, அந்த ஆள்கிட்ட போய் சர்பத் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. யாருக்கெல்லாம் காமாலை மோசமாகுதோ அந்த சர்பத்தை போய் காலையில் 7 மணிக்கு கொடுப்பாங்க, ஃப்ரீ தான். அதை வாங்கி குடித்தா நல்லாயிடுவாங்க. இதெல்லாம் இவங்க எப்படி பண்ணுறாங்க? அதே மாதிரி சில கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குது, அங்கே கேன்சருக்கு ஒரு 150 வருஷமாக மருந்து வச்சுருக்காங்க. என்ன அங்கே வச்சுருக்காங்க. அந்த மருந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னால் திருவள்ளூரில் ஒரு ஆள் இருந்தான், இப்போ அந்த ஆளுக்கு வயசாகிடுச்சு. கர்நாடகா இஸ் ஸ்டில் எஃபெக்டிவ். ஒவ்வொன்றும் பாரம்பரியமாக வர்றது தான். இன்னும் ஏதோ ஒரு பாம்பு கடி வைத்தியர்னு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போனால் நல்லாயிடும். இப்போது எலும்பு முறிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோ, புத்தூர் கட்டுன்னுவாங்க இல்லையா, நகரி புத்தூர்கிட்ட, அவங்கக்கிட்ட போய் பச்சையில் ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியுது, அதை வச்சு கட்டினாக்கா சீக்கிரம் நல்லாயிடுது. நீ மெடிக்கல் இங்கிலீஷ் போனேன்னா அவன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு 8 கட்டு போடுவான், நீ 3 மாதம் ஆகும். இது 1 வாரம் 10 நாள்லேயே ஹீலிங் ஆகிடும் இல்லையா. அதனால் நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஞ்ஞானம் இருக்குது, அது பாரம்பரியமாக சில குடும்பங்கள்லேயே இருக்குது. அவங்க காசுக்கு ஆசைப்படாமல் ப்ரே பண்ணிவிட்டு அந்த வைத்தியத்தை எடுத்தாங்கன்னா சீக்கிரம் சுமாராகிறதுக்கு 1000 வழிமுறைகள் இருக்குது, நிறைய இருக்குது. ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவ சங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி.
மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புதாருள் ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.